கங்குவா, வேட்டையன் இந்த 2 படமும் ஒரே நாள்ல ரிலீஸ் ஆகுறத பத்தி நம்ம ஏற்கனவே சில வீடியோஸ்ல பேசியிருக்கோம். ஆனா, இப்போ வந்து வேட்டையன் படத்தோட ரிலீஸ் டேட் மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு தகவல் வருது. அஃபிஷியலா எதுவும் வரல. அஃபிஷியலா வரல. இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் அப்புறம் இந்த நெறைய பேர் சோஷியல் மீடியால இருக்கவங்க, சிலர் வந்து எடுத்து இந்த மாரி பேசிக்கிட்டு இருக்காங்க. உண்மை என்னன்னா, நீங்க 2 படத்தையுமே வந்து நான் இப்பவும் சொல்றேன், அடிச்சு சொல்றேன். டேட் மாறி போறதுக்கு வாய்ப்பே கிடையாது. எப்படி அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? இப்போ கங்குவா அப்படிங்கிற அந்த ஒரு படத்தோடைய பட்ஜெட்டே அதை தாண்டி அந்த படத்தோடைய ரிலீஸ் இருக்கு இல்லையா? சூர்யாவுக்கு வந்து எப்பவுமே வந்து அந்த கம்பேரிட்டிவ்லி அந்த இந்த படத்தோட போட்டி, அந்தோட படத்தோட போட்டின்லாம் வந்தது கிடையாது. அது வந்து ஒரு படம் அப்படின்றது ஒரு ஆங்கிள்ல தான் அது வரும். அது வந்து ஜெயிக்குது, தூக்குது அப்படிங்கிற மாரி தான் வரும். இது வந்து எதேர்ச்சையா நடந்த ஒரு இன்சிடென்ட். 2 படமும் உள்ள வந்த ஒரு விஷயம். இப்போ அதே மாதிரி ரஜினி படத்துக்கு வந்து எப்பவுமேவும் அவங்க ஒரு ஏவிஎம் காலத்திலேயும் ரஜினி படம் அப்படின்னும்போது, அவங்க அட்வான்ஸ் குடுக்குறாங்கன்னா, இந்த டேட்ல படம் ரிலீஸ்னா, அந்த டேட்ல படம் ரிலீஸ் ஆகும். பாபா படத்துக்கு நம்ம பார்க்காத பிரச்சனையா? அந்த படம் அந்த டேட்ல ரிலீஸ் ஆகணுன்றதுக்காக ரஜினி பட்ட போராட்டங்கள் எத்தன போராட்டங்கள். தமிழ் சினிமா வரலாற்றிலேயே வந்து படப்பெட்டி ஹெலிகாப்டர்ல கொண்டு போய் ரீச் பண்ண ஒரு படம் பாபா படம். ஏன்னா, ரஜினிய பொறுத்தவரைக்கும் கமிட்மெண்ட். ஸோ, அவருடைய படம் இந்த டேட்ல ரிலீஸ் ஆகுது அப்படின்னா, அந்த டேட்ல அதுவும் அவரே அனௌன்ஸ் பண்ணிட்டே சொல்லிட்டு போயிட்டாரு. இன்னைக்கு ரிலீஸ் ஆகுது அப்படின்னு. இப்போ எப்படி இருக்கும்போது வந்து ஒரு படத்த வந்து இங்க தள்ளி போறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்ல முடியும். இவங்க சொல்றாங்க இல்லையா? நீங்க வரலாறு எடுத்து படிச்சு பாருங்க. ரஜினியோட படத்த பொறுத்தவரைக்கும், ஏன் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், எக்ஸிபிட்டர்ஸ் எல்லாருமே வந்து ஓடி வந்து குடுப்பாங்க அப்படின்னா, படம் மினிமம் கேரண்டி படம் ஓடுது, ஓடல அப்படிங்கிறத தாண்டி, அவர் வந்து என்ன சொல்றாரோ, சொன்ன தேதிக்கு அந்த படத்த ரிலீஸ் பண்ணி குடுத்துருவாரு. அது ஓடுது, ஓடல அப்படிங்கிறதெல்லாம் அடுத்த ஒரு விஷயம். ஏன்னா, அவர பொறுத்தவரைக்கும் அந்த அந்த நாணயம் எப்பவுமே உண்டு. அதனால வந்து இந்த படம் வந்து கண்டிப்பா ரிலீஸ் ஆகும். கங்குவா அப்படின்னு அந்த படத்த நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா, அந்த படத்த அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு ரிலீஸ் பண்ண போறோம் அப்படின்னு. ஏன்னா, இதுக்கு அப்புறம் வந்து இவங்களுக்கு கேப்ல வந்து கோட் தான் இருக்கு. கோட்டோட அந்த வைரல் ஃபீவர் வந்து குறையறதுக்கு எப்படியும் வந்து ஒரு 2 வாரம் அப்படி இப்படின்னு ஓடும்னு வச்சுக்கோங்களேன். அந்த 2 வாரத்துக்கு அப்புறம் தான் இந்த கங்குவா ஃபீவர் அப்படின்ற மாரி ஸ்டார்ட் பண்ணுவோன்ட்டு அவங்க ஒரு பிளான்ல வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ, இப்போ அதே மாரி இது வந்து 2மே வந்து ஒரு எபிக் மூவி. ஆ ஞானவேல் ராஜா அவரோட புரொடக்ஷன்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் இப்போ தான் தங்கலான் ரிலீஸ் பண்ணி வச்சிருக்காரு. ஸோ, தங்கலான் பார்த்த ஒரு எஃபெக்ட்ல வந்து இருப்பாங்க. ஸோ, இப்போ இந்த படத்த ரிலீஸ் பண்றாங்க அப்படின்னும்போது, இது வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபிக்ஷன் அப்படின்னும்போது, அவங்களுக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அப்போ அவங்களுக்கு வந்து இந்த டேட்ட விட்டாச்சுன்னா, அதுக்கடுத்து அடுத்தடுத்த படங்கள் வர வேற ஒரு கிளாஷஸ்லாம் போகும். அதனால அவங்களும் இத வந்து ரிலீஸ் பண்ணும்போது, அதே டயத்துல தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதனால எனக்கு தெரிஞ்சு இதில மாறுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனா கிளாஷ்ன்னு வரும்போது சூப்பர் ஸ்டார் வந்து பல கிளாஷ பார்த்தாரு. ஏற்கனவே கமல் ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் விஜய் வரைக்கும் அஜித்ன்னு எல்லா படங்களோடையும் வந்து சூப்பர் ஸ்டார் படங்கள் மோதியிருக்கு. அது சக்சஸும் பண்ணியிருக்காரு. சூர்யாவோட இந்த கிளாஷ் அப்படின்னு வரும்போது, சூர்யாவுடைய வரலாறுன்னு ஒண்ணு இருக்கும்ல. சூர்யாவோட படங்கள் எவ்வளோ படங்கள் அவர் பண்ணியிருக்காரு. அதில எந்தெந்த படங்கள் பெரிய ஹீரோக்கள் படத்தோட கிளாஷ் ஆயிருக்கு. அதோட ரிசல்ட்லாம் எப்படி வந்திருக்கு முன்னாடி? இப்போ அது பெரிய படங்கள் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது சார். இப்போ ஷாஜகான் ரிலீஸ் ஆகுறப்ப தான் வந்து நந்தா ரிலீஸ் ஆகுது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் சூர்யாவுக்கு வந்து 7 படங்கள் தொடர்ச்சியா வந்து ஃப்ளாப். நேருக்கு நேர் ஹிட் அப்படின்னா அது வசந்த் படம். அதுக்கடுத்து வந்து எந்த படமும் இல்ல. அதிலிருந்தே அவர் அவரு அதாவது சூர்யா பார்க்காத ட்ரோல் இன்னைக்கு நம்ம சொல்ற அந்த ட்ரோல் இருக்கு இல்லையா? அப்போ வந்து சூர்யா பார்க்காத ட்ரோல் 1, 2லாம் கிடையாது. சிவகுமார் பையனா இருந்து நடிக்க தெரியாம இருக்கானேப்பா! சிவகுமார் பையனா இருந்துட்டு நடிக்க தெரியாம இருக்கானேப்பா! அவ்ளோ பேச்சு. ஈவன் சூர்யாவே ஒரு ஒரு இதுல சொல்லியிருப்பாரு. "ரகுவரன் சார் எப்புட்றா உனக்கு சாப்பிடணும்னு தோணுது? அ உங்க அப்பா எவ்வளோ பெரிய ஆளு. உனக்கு வந்து அந்த வெறியே இல்லையாடா?" அப்படின்னு தான் எனக்கு கேட்டுருக்காரு சார். நான்லாம் குமுறி அழுதுருக்கேன் அப்படின்னு சொல்லி இருப்பாரு. அந்த நந்தாங்கிற அந்த ஒரு படத்தோடைய அடையாளம் தான் சூர்யா எவ்வளோ பெரிய நடிகன் அப்படிங்கிற அந்த ஒரு இத காமிச்சுச்சு. அப்ப ஷாஜகான் வந்து கொஞ்சம் ஆவரேஜ் தான். ஆனா இது 2 போட்டி அந்த மாதிரி ஒரு ஆங்கிள்ல வரல. ஷாஜகானுக்கு அப்போ விஜய் ஃபேன்ஸ் வந்து பயங்கரமா கூட்டிக்கிட்டு இருந்த டைம் அது. அப்போ கூட்டிட்டு இருந்த டயத்துல வந்து அந்த படத்துல விஜய் கிட்ட இருந்து எதிர்பார்த்த லவ் இல்லாம, அ வேறு விதமா ஒண்ணு இருந்ததுனால வந்து அந்த படம் கொஞ்சம் தடுக்குச்சே தவிர, மற்றபடி வந்து நந்தாவும் போச்சு, இதுவும் போச்சு. ஸோ இதுல போட்டி அப்படின்னு நம்ம எதுவுமே சொல்லவே முடியாது. ஆனா சூர்யாவுடைய அடுத்த படம் ஸ்ரீ வரும்போது யூத்ங்க ரிலீஸ். ஸ்ரீ அட்டர் ஃப்ளாப். படம் அந்த தேங்காய் சீனிவாசனுடைய பேத்தி தான் அதில நடிச்சிருந்திருப்பாங்க. அ படம் அட்டர் ஃப்ளாப். அதில எல்லாம் சூர்யா தம் அடிக்கிற மாரிலாம் பயங்கரமா பெரிய கேங்ஸ்டர் மாரிலாம் கழுத்தில அத்தன செயின்லாம் போட்டு சுத்திட்டு இருப்பாரு. ஒண்ணுமே இல்ல. இந்த யூத் வந்து ஒரே ஒரு பாட்டு. "ஆள் தொட்ட பூபதி நானடான்னு" சிம்ரன் அவங்களும் சேர்ந்து ஆடுன அந்த ஒரு பாட்டு முடிஞ்சு போச்சு. பல பேர் வந்து "நவம்பர் மாதம் மழையில்" அப்படிங்கிற அந்த பாட்டு எங்க எல்லா இடத்துக்கும் போனீங்கன்னா, எல்லா ரேடியோ காலனிலயும் கேட்கும். ஸோ அந்த இடத்துல வந்து அப்படியே ஆப்போசிட்டா மாறிடுச்சு. இது மாரி தான். அதுக்கடுத்து வந்து இன்னும் சொல்லப்போனா, அ சூர்யா, விஜய், அஜித் 3 பேருக்குமே ஒரே தான் படம் ரிலீஸ் ஆகுது. எப்ப அப்டின்னா,
பிதாமகன், அதே மாதிரி திருமலை, அதே மாதிரி ஆஞ்சநேயா. இந்த 3 படமே வந்து அட் த டைமில் ரிலீஸு. அதில் வந்து மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருடைய எதிர்பார்ப்பும் ஆஞ்சநேயா. ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து வில்லன் செம ஹிட்டு. ஸோ ஆஞ்சநேயா வந்து பயங்கர எதிர்பார்ப்பு. அப்போ அஜித்தே வந்து இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பாருங்கள், தமிழ்நாட்டின் அடுத்த சூப்பர் ஸ்டார் யாருன்னு உங்களுக்கே தெரியும் அப்படிலாம் சொல்லியிருந்தாரு. படம் அட்டர் ஃப்ளாப்பு. யாருமே எதிர்பார்க்கல. அதுக்கப்புறம் வந்து அது வரைக்குமே வந்து விஜய்க்கு வந்து பெருசா ஹிட் வரவே இல்ல படம். நெறைய ஃப்ளாப்பு. திருமலை வந்து ஒரு பெரிய பிரேக் குடுத்துச்சு. பெரிய பிரேக். அதாவது ஃபர்ஸ்ட் டைம் வந்து வில்லன் வந்து ரொம்ப டீசென்ட்டா ஏதோ கவிதையெல்லாம் பேசிக்கிட்டு, அந்த லவ்வுக்குள்ளேயே வந்துட்டு ஒரு சாதாரண அந்த ஒரு மெக்கானிக்கா வந்து விஜய் வருவாரு. டான்ஸ்ல இருந்து அந்த லவ்வு, நீ ஒண்ணு சொன்ன விஷயத்த வந்து நம்பி தான் நான் இருக்கேன் அப்படின்னும்போது, அ அது சூப்பர் ஹிட் ஆயிருச்சு அந்த இடத்துல. அதுக்கப்புறம் கில்லி வந்து அது மரண மாசம் ஆக்கி விஜய் வந்து வேற லெவல் ரேஞ்சுக்கு போனாருன்னா, அஸ்திவாரம் போட்டது வந்து திருமலை தான். திருமலை தான். கெட்டப் சேஞ்சுனா, அதுக்கு முன்னாடி வரைக்கும் எப்பவுமே அந்த ரொம்ப திக்கான மீச மீச வச்சிருப்பாரு வச்சிருப்பாரு. விஜய். அந்த படத்துல தான் ட்ரிம் பண்ணி ட்ரிம் பண்ணி தாடி லைட்டா வச்சிருப்பாரு. வச்சு லைட்டா அந்த லோக்கலா எப்படி இருக்கணும், அந்த மாரி வச்சு, அந்த பாடல்களும் சரி, அ மியூசிக்கும் சரி, அவருடைய அந்த ஸ்டைல் இருக்கு இல்லைங்களா? ரெகுலரா இருக்கிற அந்த லவ்வர் பாய் விஜய் அப்படிங்கிற அந்த இத உடைச்சு, ஆக்ஷன் ஆக்ஷன் ஹீரோ. ஹீரோ விஜய் அப்படிங்கிற மாரி அந்த ரூட்ட வந்து பிடிச்சிருப்பாரு. இன்னொன்னு அந்த டைம்ல ரஜினியோட அந்த மார்க்கெட் அவர் படங்கள் பண்ணாத நேரம் அது. ஆமா, இவர் அந்த ரஜினி இடத்த பிடிக்கிறதுக்கு நகர்ற நேரம். ஆமா. ரஜினி எப்படி சிகரெட் வச்சு ஒரு ஸ்டைல் பண்ணியிருப்பாரோ, அந்த மாரி அந்த காலர்ல இருந்து சிகரெட் எடுக்கிறது. காலைல இருந்து சிரிக்கிறது, ஜெயிக்க போறோம்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஜெயிக்கிறதுல என்னடா அர்த்தம். இருக்கு அப்படிங்கிற அந்த டயலாக் பேசுறது. இல்ல அந்த படத்துல வாழ்க்கை வந்து ஒரு வட்டம். வாழ்க்கை ஒரு வட்டம்டா, ஜெயிக்கிறவன் தோப்பான், தோக்குறவன் ஜெயிப்பான். நெறைய விஷயங்கள வில்லனுக்கே அட்வைஸ் பண்ணுவாரு. "நீ யாரையாவது லவ் பண்ணியிருக்கியா? நீ லவ் பண்ணி பாரு. வாழ்க்கை அழகா இருக்கும்." அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாரு. நல்லா இருப்போம், நல்லா இருப்போம், எல்லாரும் நல்லா இருப்போம். அது மாரி அந்த படமே வந்து ஒரு மாரி மாஸா, கிளாஸா இருக்கும். பிதாமகன் பாலா படம். அ அங்க வந்து அப்ப வந்து அந்த படத்துல என்ன பிரச்சனை வந்துச்சுன்னா, விக்ரம்க்கும், பாலாவுக்கும் வந்து ஒரு பேமெண்ட் குடுக்க வேண்டிய பிரச்சனையில போய்க்கிட்டே இருந்துச்சு. அதுலயுமே வந்து சூர்யா வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து அ ஒரு காமெடியனா வந்து அதுல படம் முழுசும் திரிவாரு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் சூர்யாவுக்கு நடிக்க தெரியுமான்ற இடத்துல வந்து ப்ரூவ் பண்ணிட்டாரு. இதே பாலா படத்துல, நந்தா படத்துல. இதுல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி பண்ணியிருப்பாரு. ஃபைனல் ஆனா ஸ்கோர் பண்ணதும் சூர்யா தான் ஸ்கோர் பண்ணிட்டு போயிருப்பாரு. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த 3 பேரோட படங்கள்ல திருமலை ஹிட்டு, அதுக்கடுத்து வந்து பிதாமகன் ஹிட்டு, ஆஞ்சநேயா ஃப்ளாப்பு. ஸோ கம்பேரேட்டிவ்லி சூர்யா வந்து எங்கேயுமே போட்டி போட்டு அப்படின்லாம் உள்ள வரல. அவர் அதுக்கப்புறம் பண்ண படங்கள் எதுலயுமே வந்து போட்டின்லாம் உள்ள வரவே இல்ல. இன்னும் சொல்லப்போனா, அவருடைய படங்களுக்கு போட்டியா சில படங்கள் வந்து அவருடைய படங்கள் ஃப்ளாப் ஆகி, அதுல ஒரு ஒரு சில படங்கள்லாம் ஜெயிச்சிருக்கு. அப்படி எடுத்தோம்னா, பார்த்திபனுடைய அந்த கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம்லாம் இருக்கு இல்லைங்களா? அதுலேருந்து பார்த்திபன் அதே மெத்தட தான் இதுவரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. ஒரு பெரிய படத்தோடயே பக்கத்திலேயே நம்ம ஒரு சின்ன படத்த ரிலீஸ் பண்றோம். இந்த படத்துக்கு வந்து ஆடியன்ஸ் வரல அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா அவங்களால வருவாங்க. அஞ்சான் படத்தப்ப அதான் பண்ணாரு. அந்த அஞ்சான் படம் அவ்வளோ பட்ஜெட்டு. படம் வந்து பயங்கர ஹைப்ல எதிர்பார்த்து அந்த படத்துக்காக ஒரு கூட்டம் வருது. இந்த கூட்டம் எல்லாமே இங்க வராங்க. அ படம் இப்ப சரியில்ல, சரியில்ல அப்படின்னு சரி வந்துட்டோமே என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கும்போது, பக்கத்தில பார்த்திபன் படம் போது ஏதோ வித்தியாசமா இருக்கும். காமெடி ஏதாவது இருக்கும். நம்ம ஏன்னா உள்ள போய் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உள்ள போறாங்க. உள்ள போய் பார்க்குறாங்க. படம் ஓகே ஆயிடுது. படம் வந்து அதுக்கப்புறம் வந்து இது பரவாயில்லையே ஏதோ வித்தியாசமா இருக்கே கதை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த படம் ஹிட் ஆயிருச்சு. அதுக்கடுத்து அவருடைய மெத்தடாலஜியே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து டீன்ஸ் வரைக்குமே வந்து யாரோ ஒரு பெரிய நடிகருடைய படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா, அதுக்கு பக்கத்திலேயே இவருடைய படத்தையும் ரிலீஸ் பண்றது வழக்கமா வச்சிருக்காரு. ஸோ சூர்யாவ பொறுத்தவரைக்கும் எந்த இடத்துலயுமே போட்டின்னு நெனச்சுலாம் அவர் உள்ள எந்த ஒரு படத்தையும் உள்ள இறக்குனது கிடையாது. ஸோ கம்பேரிட்டிவ்லி நம்ம இந்த இத்தன படங்கள்ல நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போதே என்ன தெரியுது அப்படின்னா, இது வந்து எதேர்ச்சையா நடந்த ஒரு விஷயம். இப்போ வந்து இதில வந்து வேட்டையன் வெளியில போறாரு அப்படின்னா, வேட்டையன் பராக் பராக்ன்னு சொல்லிட்டு வேட்டையன் வெளியில போறாருன்னு சொன்னான்னு வச்சுக்கோங்களேன், ஆக்சுவலா ரஜினி ஃபேன்ஸ் மட்டும் இல்ல. சாதாரண வந்து இந்த தமிழக மக்களே கொந்தளிக்க ஆரம்பிச்சுருவாங்க. ஏன்னா, அந்த படத்துக்குன்ற ஒரு எதிர்பார்ப்பு இல்லையா? ரஜினி ஃபேன்ஸையும் தாண்டி வந்து அவரு இன்னமும் ஒரு அதுவும் ஜெயிலர் குழந்தைகளின் ஹிட்டுக்கு அப்புறமா வர ஒரு ஆமா. படம். அப்போ அவ்வளோ சீக்கிரத்துலலாம் டேட் மாறி போகுது. அது டெக்னிக்கல் ரீசன்ஸ் ஏதாவது வேணும் இல்லையா? ராணான்னு ஒரு படம். அது வந்து ரஜினி சார் டிராப் பண்ணாரு அப்டின்னா, அந்த படத்துல அவருக்கு உடம்பு சரியில்லாம போச்சு. அதனால வந்து அந்த படத்த டிராப் பண்ணாங்க. ஜக்குபாய் படமும் அதே மாரி தான் டிராப் பண்ணாங்க. ஸோ இதெல்லாம் ஏன் டிராப் பண்ணாங்க அப்டின்னா, அவரால முடியல. படம் எடுக்கும்போதே வந்து டிராப் பண்ணிட்டாங்க. ஈவன் 2.0வே முடியாத பட்சத்துல வந்து எனக்கு முடியல சார். நான் வாங்குன அட்வான்ஸ திருப்பி குடுத்துருன்னே சொல்லியிருக்காரு சுபாஸ்கரன்ட்ட. அப்படி இருந்தாலும் பரவால்ல சார். உங்களால எப்ப முடியுதோ பண்ணுங்க. ஒரே ஜாக்கெட் மட்டும் போட்டுக்கங்க அப்படின்னு சொல்லி அவ்வளவு இது பண்ணி கேர் டேக்கிங்கா எடுத்தது தான் அந்த படத்த பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது வேட்டையன் வந்து டிலே ஆகுது, இதாகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அது கண்டிப்பா வந்து ஒரு பெரிய கொந்தளிப்பையே உண்டு பண்ணும். ஆக்சுவலா அப்ப நீங்க எல்லாரும் பேசும்போது, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாம் இப்படி ஒரு விஷயம் பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா, ம். அவங்களுக்கு வந்து 2 படமும் தனித்தனியா வந்தா ஒரு நல்ல பிசினஸ் பண்ணலாம். ஒரே நாள்ல வரும்போது தியேட்டர் அலாட் பண்றதுல பிரச்சனை வரும். பிசினஸ் அடி வாங்குன்றதுனால தான் இப்படி ஒரு டாக் இருக்குன்னு சொல்றாங்க.
அந்த தகவல் எதுவுமே உண்மை இல்லையா? சார் ஒரு விஷயம் என்னென்னா, ஆக்சுவலாக வந்து பிஸ்னஸ் சைடு வந்து இது கொஞ்சம் அடி வாங்கும்னா, தமிழ்நாட்டில அடி வாங்கும். நான் முன்னாடியே பேசினது தமிழ்நாட்டில அடி வாங்கும் தான். இப்போ இன்ஃப்ளூயன்சர்ஸ் பேசுகிற மாதிரிலாம் வந்து நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அப்படிலாம் இருக்காது. இங்க தியேட்டர் அடி வாங்கும். ஆனா, அது 2வது நாள் டிசைட் பண்ணிடும். படத்தோடைய அந்த இத பொறுத்து ரிவ்யூஸையும், ஃபீட்பேக்கையும் பொறுத்து வந்து அது 2வது நாள் வந்து எத்தனை திரையரங்கு தான் எதுக்கு ஏத்தலாம், எதுக்கு ஏத்தாம இருக்கலாம் அப்படிங்கிறது. இது வந்து இங்க மட்டும் நடக்கல. இதுக்கு முன்னாடியே வந்து அதே மாரி தான் விஸ்வாசம் படத்துக்கும், பேட்ட படத்துக்கும் நடந்துச்சு இல்லையா? ஸோ விஸ்வாசம் படம், பேட்ட படத்த எடுத்துக்கிட்டீங்கன்னா அதே மாரி தான். இப்போ ரஜினி, கமல் படங்கள்லாம் ரிலீஸ் ஆகும்போது அப்பயெல்லாம் எவ்வளோ பாடுபட்டுருப்பாங்க. இன்னைக்கெல்லாம் மல்டிப்ளெக்ஸ் இருந்திருக்கு. அப்பயெல்லாம் ஒண்ணுமே இல்ல. அப்ப ரஜினி படங்களுக்கு இன்னொன்னு கமல் படம் அப்படின்னு வரும்போது தான் எவ்வளோ பெரிய சண்டை வரும். நான் சின்ன வயசுல இருக்கும்போது கண்கூடா பார்த்துருக்கேன். குணா படத்துக்கும், தளபதி படத்துக்கும் அவ்வளோ பெரிய சண்டை நடக்கும். ஒரு பக்கம் குணா படத்துக்கு வந்து ஏகப்பட்ட தியேட்டர் ஒண்ணு வரும். இந்த பக்கம் ஒரு தியேட்டர் வரும். ஆனாலுமே வந்து என்னன்னா, அ ரஜினியா கமலா, ரஜினியா கமலா, ரஜினியா கமலா அப்படின்னும்போது ஏதாவது ஒரு சண்டை வரத்தான் செய்யும். அது மாதிரி வந்து படங்கள் ரிலீஸ் ஆகும். இந்த தியேட்டர்ல வந்து அந்த இங்க வாங்குறது, அங்க வாங்குறது, அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்குள்ள ஏரியா ரைட்ஸ் வாங்குறது இதெல்லாம் பிரச்சனை வரத்தான் செய்யும். ஆனாலும் இத தாண்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இன்னைக்கு இருக்கிற மாதிரி வெறும் லோக்கல் ஸ்டேட் பிசினஸ் கிடையாது சார். இந்த சினிமா 2மேவும். இது வந்து ஒரு பான் இண்டியா மூவி. அதுவும் வந்து கங்குவாலாம் வந்து இன்டர்நேஷனல் லெவல்ல எடுத்துட்டு போணும்னு சொல்லி அவங்க முடிவு பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது, இங்க இருக்கிற அந்த திரையரங்குகளுடைய பிரச்சனைய மட்டுமே அவங்க அ கணக்குல எடுத்துக்கிட்டாங்க. இப்ப ஆனா மற்ற பெரிய பிசினஸ் விஷயங்களுக்கு தமிழ்நாட்டுல தானே இருக்க போகுது. ஒரு 1000 தியேட்டர்ன்றது இதுதானே பெரிய நம்பரு. 1000 தியேட்டர் தான். பட் மத்த கமிட்மெண்ட்ன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? இப்போ நீங்க 1000 தியேட்டர்ங்கிறது இங்க வந்து நீங்க பிரிச்சு குடுக்குறீங்க. ஆல்ரெடி ஒருத்தவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. 2 பேருமே அனௌன்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ அனௌன்ஸ்மென்ட் பண்ணி முடிச்ச உடனேவும், இப்போ திரையரங்க உரிமையாளர்கள் அவங்களுக்குள்ள வந்து இந்த பிரச்சனை வருது, அந்த பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லி சொல்றாங்கன்னு வச்சுக்கோமே. இத்தன படத்தோடைய பிசினஸ் பண்ணிட்டு இருந்தவரு, இத்தன படத்தோட பிசினஸையும் பார்த்துக்கிட்டு இருந்த ரஜினிகாந்துக்கு வந்து ஈஸியா அதுக்கு சொல்யூஷன் குடுக்க தெரியாதா என்ன? ஏன்னா, சூர்யாவும் ரஜினி வீட்டு பிள்ளை தான். அவரே தான் வந்து அந்த காப்பான் படத்தப்போ வந்து பேசியிருப்பாரு. இப்படி வளர்ந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாரி தாசை ஞானவேல் அங்கருந்து இங்க வந்து ஸோ இவங்களுக்குள்ளேயே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துரும். ஈஸியா அண்டர்ஸ்டாண்டிங் வந்துரும். ஈஸியா வந்து இத பிரிச்சுக்கிடலாம்ப்பா, அது பண்ணிக்கலாம்னு அவங்களே பேசி அதுக்கு ஒரு சொல்யூஷன் குடுத்துருவாங்க. இதனால இத தள்ளி போடு, அத தள்ளி போடு, உன் பிசினஸ் அடி வாங்கும், என் பிசினஸ் அடி வாங்கும் அப்படிலாம் சொல்ல முடியாது. இதுக்கு ஒரு வரலாறே இருக்கு. நவராத்திரி படத்தப்போ தான் வந்து எம்ஜிஆர் அவருடைய ஒரு படத்த ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டாராம். நவராத்திரி படத்த வந்து திடீர்னு வந்து அப்போ வந்து எம்ஜிஆர் அவர்களையும், சிவாஜி கணேசன் அவர்களையுமே 2 பேருமே எப்படி சொல்லணும்னா, பெரியவர், சின்னவர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்போ நவராத்திரி படத்த வந்து சின்னவர் படத்த நம்ம போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் எம்ஜிஆர் அவர்கள் வந்து உட்காந்து பார்த்தாராம். பார்த்துட்டு அந்த படம் பார்த்த உடனே முடிச்சுட்டு வந்து வெளியில வந்து என்ன சொன்னாராம், ப்ரொடியூசர் நம்ம படத்த தள்ளி போட்டுக்கலாம். எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸையும் சொல்லிருங்க தள்ளி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். எதுக்குண்ணே அப்படின்னோம். இல்லப்பா நம்ம படம் போடுறோம் அப்படின்னா மக்களுக்கு ஈஸியா போய் ரீச் ஆயிடும். அது பிரச்சனை இல்ல. தம்பி 9 கெட்டப்பு போட்டு நடிச்சிருக்காப்ல. அந்த படம் அவ்வளோ உழைச்சிருக்காப்லப்பா. அந்த படம் ஓடணும். அதனால நம்ம படத்த வந்து கொஞ்சம் தள்ளி போடலாம். ஒண்ணும் தப்பில்ல. இந்த படம் மாதிரி இந்த மாதிரி படங்கள்லாம் ஓடணும் அப்படின்னு சொல்லி இண்டஸ்ட்ரியில சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு வந்து எம்ஜிஆர் வந்து சிவாஜி கணேசன் அவர்களுக்கு இந்த படம் வந்து நல்லா ஓடணுன்றதுக்காக விட்டு குடுத்துருக்காராம். இது மாதிரி ஏதாவது ஒரு சம்பவங்கள் நடந்தா மட்டும் தான் இது வந்து நீங்க சொல்ற விஷயங்கள்லாம் வந்து உண்மையா இருக்குமே தவிர, இதற்கிடையில வந்து இந்த டிஸ்ட்ரிபியூட்டர், எக்ஸிபிட்டர்ஸ் இவங்களால தான் வந்து இது எல்லாமே பிரச்சனை. அதனால இதாயிடும் அப்படின்னா, அது வாய்ப்பே கிடையாது. இப்ப இருக்கிற சூழ்நிலை அது சத்தியமா வாய்ப்பு கிடையாது.